ஒரு ஒரு பேசிக்கானது புரியல. ம். அதாவது வந்து பிட்ச் வந்து நார்மலா அதுவாவே பேட்டிங் மாறுறது வேற. பேட்டிங் ம். கேட்டா மாறுறது. ஆனா எதுக்காக வந்து டீமா பண்ணுதா இல்ல ஐபிஎல்லா பண்றாங்களான்னு வர வர ஐபிஎல்லே பண்ணுங்க நீ சொல்ற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்றாங்களோ அப்படின்னு சந்தேகமே வருது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிச்சை ம். பார்த்தோம்னு வச்சுக்கோ, டிசி வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் ம். அவ்வளவு பக்காவா ஏதோ சிமெண்ட் நம்ம பூசணும்னு வச்சுக்கோவேன். நம்ம ரோட்ல நம்ம வீட்டுக்கு ஆடுவோம்ல அந்த சிமெண்ட் மாதிரி பூசு. இருக்கு. ரோட்ல நம்ம இல்ல விளையாடுற நம்ம மாதிரி இருக்கு. ரோட்டுக்கு சிமெண்ட் இல்ல ரோட்டுக்கு நம்ம வீட்டுக்கு சிமெண்ட் பூசினா டேய் அங்க ஏதோ இருக்குடா அதை ஒழுங்கா சரி பண்றான் அப்படியே ஃபுல்லா பட்டி பார்த்து என்னமோ அப்படியே கிளீனா இருக்கு பிச்சு. அந்த மாதிரி கிளீனா இருக்கிறது வந்து கிரிக்கெட்டோட ஒரு ஃபண்டமெண்டலே கிடையாது. இல்ல பிச்சு இந்த தான் பிச்சை வந்து தான் வந்து மும்பை வான். அதான் சிமெண்ட் சொன்னல பிளாட்டா இருக்கு. உண்மையிலே ம். போலிங் போடணும்னு நினைச்சா நைட் மேரா இருக்கும்னு தோணுது. ம். அதாவது நான் போய் ஒரு ஃபாஸ்ட் பவுலரா சரி போடணும்னு நினைக்கிறேன். நான் அடிச்சு ம். போட்டனாலும் பால் பவுன்ஸ் ஆக போறது இல்ல குட் லென்த்ல. இடுப்புக்கு மேல வர போறது இல்ல. பேட்ஸ்மேன் அழகா எல்லா பாலையும் ஃப்ரண்ட் ஃபுட்லயே ஆடலாம். எதுவுமே பண்ண ம். தேவையில்ல. நின்ன இடத்துல இருந்து அடிக்கலாம். அதான் ஃப்ரண்ட் ஃபுட்னா நின்ன இடத்துல இருந்தே ஆடலாம். இதுல அதே என்ன இதுவா மாதிரி ஸ்பின் இருக்குன்னா. நான் சிம்பிளா சொல்றேன். கேஎல் ராகுலோட 150 இருக்கட்டும், எக்ஸ்ட்ராடனரி ஹிட்டிங்னா நல்ல ஸ்ட்ரோக் மேக்கிங் தான். ஆனா இருந்தாலும் அவன் அடிச்ச அடியெல்லாம் பார்த்தா லைக் லிட்டரலி வந்து பால் என்ன பண்ணுன்றது அவனுக்கு பால் ரிலீஸ் ஆகும்போதே தெரியுன்ற மாதிரி இருக்கு. அதாவது வந்து ரிலீஸ் ஆகும்போதே ஓகே அங்க பிச்சா இங்க வரும். ஏன்னா வந்து எதுவுமே இல்ல ஆஃப் த பிச் வந்து எதுவுமே இல்ல. நீ பிச் அதாவது வித் ஆன் தி ஹேண்ட் பால் எங்க பிச்சா போகுதுன்னு கணிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீ பாட்டு உன் அதாவது ஸ்ட்ரோக்க கண்ணை மூடிட்டு என்னைய ஆடலாம். என்னைய அடிடா அப்படின்னா பால் வரப்போகுதுன்ற மாதிரி ரெடியா இருந்த மாதிரி இருந்துச்சு. பால் ஆன் பால். ஆமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது இந்த பேசிக்கா ஸ்கூல் நெட்ஸ் எல்லாம் போனா சிமெண்ட் விக்கெட் உண்மையில அதனாலதான் அந்த சிமெண்டே எடுத்தேன். சிமெண்ட் விக்கெட்னு ஒன்று போடுவாங்க. அதுல கூட நாங்கெல்லாம் மேட்டு போட்டு விளையாடுவோம். ஏன்னா காசு இருக்காது ஸ்கூல்கிட்ட ம். பிச் ரெடி பண்றதுக்கு. வெறும் வந்து சிமெண்ட்டை மட்டும் பூசி அதுல வந்து ம். பேட்ஸ்மேன் மட்டும் தான் ஆட முடியாது. பேட்டிங் பிராக்டிஸ் தான். ம். கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி இங்க வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த சிமெண்ட்லயும் அதே மாதிரிதான் ஒன்னு ரெண்டு பால் டேர்ன் ஆகும் பட்டுச்சுன்னா, அந்த சீம் ம். அடிச்சுச்சுன்னா. மத்தபடி வேற ம். எதுவுமே இருக்காது. பட் அந்த மாதிரி இந்த மாதிரி பிச்சர்ஸ் வந்து அமைச்சு ஒரு ஐபிஎல்ன்றது ஹையஸ்ட் குவாலிட்டி. இந்த மாதிரி ம். பிச்சர்ஸ் அமைச்சு விளையாடணும்னு அவசியமே இல்லை. பேட்ஸ்மேன்ஸ் ஆர் டூ குட் டு ஈவன் ம். ஸ்கோர் ஆன் குட் பிச்சர்ஸ். ம். ஸோ அந்த இதுல வந்து டாமினேட் பண்ணி எவனா ஒருத்தன் அடிப்பான், 100 அடிப்பான் எக்ஸ்ட்ராடினரியா விளாண்டு அப்படின்றதுதான். ம். வரவன் ம். போறவன் எல்லாருமே அடிக்க முடியும் அப்படின்னா எதுக்கு வந்து லைக் நீ நார்மலா இறங்கி வந்து என் சுத்துற. ஃப்ரெண்டா அதுவும் இல்லாம கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் பாத்து